Dear students, Samacheer 10th Mathsல இப்போ probability பார்த்துட்டு இருக்கோம். அதில் basic concepts முதல்ல பார்த்துட்டு formulas பார்த்துட்டு அதுக்கப்புறமா problems examples and exercise problems போடலாம். So probability of an event. So eventனா என்ன? இப்போ first இப்போ for example இப்போ நீங்க வந்து ஒரு coin toss பண்றீங்கன்னா tossing a coin once is an event. So அதில் head விழலாம் or tail விழலாம். So head விழுது ஒரு event, tail விழுது ஒரு event. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் வரலாம். ஒரு தடவை டாஸ் பண்ணும்போது ஒன்று ஹெட் வரலாம் இல்லைன்னா டைல் வரலாம் இல்லையா. ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன, ஹெட் அண்ட் டைல். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஹெட் அண்ட் டைல்னு வருது இல்லையா, அதை பேஸ் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் லெட் எஸ் பி த சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் இ இஸ் த சப்செட் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஸோ ஈவெண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னா சப்செட்டாகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இந்த கிளாஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. இப்போது அதில் பாய்ஸும் இருப்பாங்க கேர்ள்ஸும் இருப்பாங்க. இப்போ நம்ம ஈவெண்ட் என்ன எடுத்துக்கிறோன்னா, ஈவெண்ட் வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா பாய்ஸ் இஸ் அன் ஈவெண்ட்டு, செலக்டிங் பாய்ஸ் இஸ் அன் ஈவெண்ட். ஸோ பாய்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் அ கிளாஸ். ஏன்னா சப்செட் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, டோட்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதில் பாய்ஸ் வந்து ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது சப்செட்டு. இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம்னா 10th standard students studying maths. So 10th standard students studying maths na enna, எல்லாருமே தான் மேத்ஸ் படிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, எவ்ரிபடி ஷுட் லேர்ன் மேத்ஸ். ஸோ அப்போ என்டையர் 10th ஸ்டூடெண்ட்ஸுமே தான் ஈவெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன போடுறோம்னா subset are equal to s ன்னு போடுறோம். ஸோ an event is always subset are equal to s and it will never be more than the sample space. If E is an event, the probability of occurrence of E is defined as என்ன ப்ராபபிலிட்டி, நம்மளுக்கு டோட்டல் ஈவெண்ட்டில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் ஆர் டெய்ல் விழலாம். ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ். அதில் என்ன விழலாம், நம்மளுக்கு ஹெச் விழலாம் ஆர் டி விழலாம். ஸோ 1/2 இஸ் த சான்ஸ் ஃபார் கெட்டிங் ஹெட் ஆர் டெய்ல். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் ஈவெண்ட், அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு number of outcomes favorable to occurrence of E divided by number of all possible outcomes. ஸோ இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நான் ஹெட்டு கேட்டேன்னா ஃபேவரபிள் அவுட்கம் என்ன, எனக்கு ஹெட்டு தான் ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ ஹெட்டு விழுந்தால் நான் வின் பண்ணுவேன், டைல் விழுந்தால் நான் தோற்றுருவேன். ஸோ ரெண்டு பேரும் கேப்டன்ஸுக்கு நம்ம டாஸ் போடுறாங்க கிரிக்கெட். அப்போது டாஸ் போடும்போது ஒருத்தர் ஹெட்டுன்னு கேட்பாரு, அப்போ அவர் ஹெட்டு விடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்ல் வந்ததுனாக்கா இன்னொருத்தர் ஜெயிச்சிருவார். ஸோ என்னோட ஃபேவரபிள் என்ன, ஹெட்டு. அவரோட அன்ஃபேவரபிள் வந்து ஹெட்டு, பட் அவரோட ஃபேவரபிள் இன்னொருத்தனுடைய ஃபேவரபிள் வந்து டி, என்னோட அன்ஃபேவரபிள் வந்து டி. ஸோ எனக்கு ஹெட்டு விழுத்துக்கு என்ன சான்ஸு, ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. ஸோ தட் நியூமரேட்டரில் 1, ரெண்டு ஹெட், ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், ரெண்டு அவுட்கம் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் 2, தேர்ஃபோர் 50% சான்ஸ். ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நான் ஜெயிக்கிறதுக்கு ஆப்போனன்ட் ஜெயிக்கிறதுக்கும் எக்ஸாக்டாக 50% சான்ஸ் இருக்குது, ஈக்குவல் சான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டு அக்கரன்ஸ் ஆஃப் தன் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் possible outcomes தான் வந்து என்ன, probability of E. So that n of E by n of S is the formula for P of E. Fine. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், probability of S. P of S ங்கிறது என்னன்னா அதே மாதிரி என்ன வரும், n of S by n of S. ஏன்னா n of S ங்கிறதுனா டோட்டல் அவுட்கம். ஸோ அதே தான் ஃபார்முலா படி பார்த்தா n of S by n of S that is equal to 1. So probability of a sample space is always 1. Therefore the probability of ஷோர் ஈவெண்ட் இஸ் 1. கண்டிப்பாக நடக்கும்னா அது வந்து 1. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம நார்மலாக ஒரு காயினை சொல்லும் போது என்ன பண்ணுவோம், அன்பயாஸ்டு காயின் சொல்லுவோம். அன்பயாஸ்டுன்னா என்னென்னா அதில் எதுவும் மாற்றமோ ஏமாற்றமோ இல்லை ஃப்ராடோ இல்லாமல் இருக்கிறது தான் அன்பயாஸ்டு. விச் மீன்ஸ் ரெண்டு பக்கமுமே ஹெட்டாக இருந்தால் அது பயாஸ்ட், ரெண்டு பக்கமே ஒரு தலைப்பட்சம், ரெண்டு பக்கமே டெய்ல் இருந்தால் அது பயாஸ்ட். ஸோ அது மாதிரி ரெண்டு பக்கமே ஹெட் இருந்து நம்ம டாஸ் காயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக ஹெட்டு தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமே ஹெட் இருக்கிறதுனால டோட்டல் ஈவெண்ட்டும் 2, ஃபேவரபிள் அவுட்கமும் 2, அப்படி இருக்கும்போது 2/2னா 1 வந்துடும் இல்லையா. ஸோ அதுதான் the probability of a sure event is 1. Let 5 be the empty set. ஸோ 5 வந்து empty set. Empty set என்ன, ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் எனி செட்டுங்கிறதுனால empty set வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அது வந்து சப்செட் ஆஃப் ஈவன் ஈக்குவல் சப்செட் சொல்லலாம், எஸ்ஸுக்கு சப்செட், எதுக்கு வேணால் சப்செட் சொல்லலாம். தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 தட் இஸ் ஈக்குவல் டு n of 5 by n of s. n of 5ங்கிறது என்ன, நம்மளுக்கு 0. ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னும் போது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ 0 by
n of s that is equal to 0. So always probability of null set is 0. Therefore the probability of an impossible event is 0. So impossible event is 0 சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட அது விளக்கலாம். impossible eventங்கிறது இப்போ ஒரு சயின்ஸ் குரூப் இல்லையா, சயின்ஸ் குரூப்பில் என்ன இருக்கும், பிசிஎம்பி இருக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி. அப்போது நான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷன் இப்படி நடக்கும், நடக்கவே நடக்காது இல்லையா. ஸோ சயின்ஸ் குரூப்பில் வந்து அக்கௌண்ட்ஸ் எழுத முடியாது, இம்பாசிபிள். ஸோ அது இப்போ உனக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும், 0 வரும். therefore the probability of an impossible event is always 0. good. Since E is the subset of S and phi is the subset of every set. ஆமா, E வந்து subset of S நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே இங்க போட்டிருக்கோம் இல்லையா, இங்க இருக்கு பாருங்க. இப்போ வந்து phi வந்து always subset of every set. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, phi is a subset of E is a subset of S. phi is a subset or equal to E is subset or equal to S. அப்போ probability எப்படி இருக்கும், probability of phi is less than or equal to probability of E less than or equal to probability of S. இங்க வந்து சப்செட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கே வந்து லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அது நீங்கள் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். இது வந்து செட்டாக காமிக்கிறோம், இது வந்து நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ நியூமெரிக்கல் வேல்யூங்கிறதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபை இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ். ரைட். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைங்கிறதுனா 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் வந்து 1. ஸோ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, probability of an event is always lying from 0 to 1. இது from 0 to 1 தான் சொல்லணும், between 0 to 1 சொல்லக்கூடாது. ஏன்னா from 0 to 1 சொன்னாதான் upper limit and lower limit 0 and 1 are included. between 0 to 1 னா 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட வேல்யூவா இருக்கும். அப்போ 1 வரக்கூடாது 0 வரக்கூடாது. பட் ஆனால் ப்ராபபிலிட்டி என்ன வரலாம், 0வும் வரலாம் 1ம் வரலாம். அதனால தான் நம்ம from 0 to 1 சொல்லி சொல்லணும் நார்மலாக லெட்டரில் எழுதும்போது. therefore the probability value always lies from 0 to 1, not between 0 and 1. okay, fine. இப்போ the complement event of E is E bar. so complement event, for example இப்போ இந்த கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ செட் ஆஃப் ஆல் பாய்ஸ்னா அது வந்து ஈவெண்ட் E. அப்போ E பார் என்ன ஆகும், செட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ், அதாவது பாய்ஸை தவிர்த்து மீதி யார் இருக்காங்களோ அவங்க தான் E பார். அப்போ ஈனுடைய டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸில் அந்த ஈயை மைனஸ் பண்ணிட்டா வரக்கூடியது தான் E பார் இல்லையா. ஸோ டோட்டல் ஸ்பேஸ் மைனஸ் த ஈவெண்ட் இஸ் வில் கிவ் யூ E பார். ரைட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E பார் இஸ் நத்திங் பட் minusing the event from the total outcome sample space. அதுதான். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கும், அதில் ஈயை வந்து நம்ம செட் ஆஃப் பாய்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா E பார் வந்து செட் ஆஃப் கேர்ள்ஸ். ஏன்னா டோட்டல் அவுட்கம் என்ன, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதில் பாய்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபைன். ஸோ லெட் n be the total possible outcomes, m be the favorable outcomes of E. then E bar is the unfavorable outcome of E. unfavorable outcome என்ன அர்த்தம், டோட்டல் இது என்ன n மைனஸ் ஃபேவரபிள் அவுட்கம் என்ன m. ஸோ n மைனஸ் m. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E பார் என்ன கிடைக்கும், ஃபார்முலா படி ப்ராபபிலிட்டி V என்ன கிடைக்கும், NE by n of s. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n by m. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் E பார் என்ன வரும், n of E பார் by n of s. பட் n of E பாருங்கிறது நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கிறோம், n மைனஸ் m. ஸோ m மைனஸ் n டிவைடட் பை சாரி, இது வந்து நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா டோட்டல் வந்து n எடுத்துருக்கோம், n மைனஸ் m. ஓகே. ஸோ n மைனஸ் m பை m. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு m by m minus n by m. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் p of e. ஏன்னா n by m நமக்கு என்ன தெரியும், p of e நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 1 மைனஸ் p of e. ஸோ ஆல்வேஸ் P of E bar is equal to 1 minus P of E, or P of E plus P of E bar is equal to 1. So probability of favorable event plus probability of unfavorable event must be equal to 1 always. Therefore P of E plus P of E bar is equal to 1.
இப்போ example 8.19 பார்க்கலாம். A bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is one is blue and second is not blue. So இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 5 ப்ளூ பாலும் 4 green பாலும் இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ பால்ஸ் இருக்கு? 9. அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to total number of blue balls and green balls, that is n of S is equal to 5 plus 4, that is equal to 9. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல let A be the event of getting blue ball, that is n of A is equal to 5. ஏன்னா எவ்வளோ பால்ஸ் இருக்கு? 5 பால்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? probability of getting blue ball. So P of A நம்ம கண்டுபிடிக்கணும். Then A bar என்ன ஆகும்? the event of not getting blue ball இல்லையா? that is n of A bar is equal to 4, that is getting green ball. So ப்ளூ பால் கிடைக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கிரீன் பால் கிடைக்கணும்னு அர்த்தம். ஸோ கிரீன் பால் எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. அது A பார் ஆகும். ஓகே. ஸோ நம்பர் 1 probability of getting blue ball is P of A, that is n of A by n of S. ஸோ n of A இங்கே என்ன நம்மளுக்கு 5 by 9. இதுதான் நம்மளுடைய probability of getting blue ball. இப்போ probability of not getting blue ball, which means getting green ball இல்லையா? அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை not getting blue ball A பார் வச்சு போடலாம் நம்ம. ஸோ probability of not getting blue ball is P of A bar, that is equal to n of A bar by n of S. So n of A bar ங்கிறது என்ன? 4 by 9. So இது one way of doing. Second way of doing என்னன்னாக்கா, probability of not getting blue ball னா என்ன அர்த்தம்? probability of getting green ball. Also we can use the formula P of A bar is equal to 1 minus P of A. So P of A ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? P of E plus P of E bar is equal to 1 தெரியும் இல்லையா? அதை யூஸ் பண்ணி இதை போட போகிறோம். அப்போ P of A என்றது என்ன? 5 by 9. So 1 minus 5 by 9 is equal to 4 by 9. So probability of not getting blue ball is 4 by 9. Thank you for watching us. Kindly subscribe, share and comment. Our website is www.maxforyou.com. Thank you.